வேதவசனம் சொல்லுகிறது, நீ நீதிமானா வாழும் பொழுது, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக வாழும் பொழுது, நீதி நியாயங்களோடு வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து நீ வாழும் பொழுது நீ எப்படி இருப்பனா ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீதிமன்றுடைய சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும். உன் மீது ஆசீர்வாதம் தங்கி இருக்கணும்னு சொன்னா நீ நீதியோடு வாழ வேண்டும், பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும், தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுதுதான் நீ எப்படி இருப்பன்னு சொன்னா ஆசீர்வாதமாய் இருப்ப. நீ விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும். நீ தேவனால் அழைக்கப்பட்ட இருப்பது நிச்சயம் என்று சொன்னால், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது நிச்சயம் என்று சொன்னால், எதையெல்லாம் நீ தேவனிடத்தில் கேட்கிறாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கேட்கிற காரியம் கர்த்தருக்கு உகந்ததா என்பதை முதலாவதாக அறிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். நம்ம ஏதோ மனம் போன போக்குல ஏதோ ஒரு காரியத்தை நான் விரும்பிட்டேன் தேவனிடத்தில் கேட்கிறது கிடையாதுங்க. நம்ம கேட்கிற காரியத்திலையும் ஒரு நீதி இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும். நான் அதை கேட்டால் தேவன் நிச்சயமாக எனக்கு செய்வார். நான் செய்யற காரியம் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நீங்க கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக